ராணுவுக்கு அடிபட்டது நம்ம நேத்தே நம்மளோட சேனல்ல போட்டிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்கன்னா அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கேம்ல ஸ்டார்டிங்லேயே ராணுவுக்கு அங்க இருக்கவங்களுக்குமே கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டே இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் இவருமே மஞ்சரி மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ ஜெஃப்ரி போட்டு தாக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் சைடில் அடிபடுது. ஆனால் அது ரைட் சைடில் தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் சௌந்தர்யா அங்கேருந்து வாய்ஸ் அவுட் விட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவன் நடிக்கிறான் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. கூடவே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. இதில் என்னன்னா ஜெஃப்ரியோட டீம் அன்ஷிதானால அன்ஷிதாவுமே இதை தான் சொன்னாங்க. ஆனால் ராணா பொறுத்த வரைக்கும் அவரோட போன் டிஸ்லோகேட் ஆகினது உண்மைதான். அவருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியவும் வந்துட்டாரு. இதுல சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அங்கங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் எப்பவுமே ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருப்பான், அதுதான் இங்க பண்ணிட்டு இருக்கான். அவனை நான் நம்பவே மாட்டேன். இது மட்டும் அவன் பொய்யா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அசிங்கப்படுவான். எனக்கு தெரிஞ்சு அவன் பொய் தான் சொல்லிட்டு இருக்கான். ரைட் சைட்ல அடிபட்ட மாதிரி எனக்கு தெரியல, லெஃப்ட் சைட்ல அடிபட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி அப்படி மாத்தி மாத்தி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை உண்மையாக அடிபட்டிருந்துன்னு வச்சுக்கோயேன், அது நம்ம என்ன சொல்லுவோம், அதனால் அவனை பற்றி நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை அவன் பொய்யா நடிச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்போ நானே கேள்வி கேட்பேன். அங்கே இருக்க ரயான்னு சொல்கிறாரு, இந்த சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவன் நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. உண்மையால் அது அடிபட்டிருந்தானா என்ன பண்ணியிருப்பாங்க? அதுக்குமே சௌந்தர்யா ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஒருவேளை அடிபட்டிருந்தா அது அவனோடது தான், அவன் தான் சரியாக விளையாடலன்னு சொல்லணும். இதை மற்றவங்க மேலெல்லாம் பழி போட முடியாது. அவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு கேமுன்னு விளையாடும் போது சரியாகவே விளையாட மாட்டேங்கிறான். அவனை தனியாக தெரியணும்னு சொல்லிட்டு ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த விளைவெல்லாம் அவன் தான் எதிர்பார்க்கணும். உனக்கு தெரியுமா ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு ஜெஃப்ரி சொல்கிறாரு, நீ வேற, அவன் சும்மாவே இப்போ லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு இருக்கான், மாற்றி மாற்றி பொய் புழுகிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் அவனை தாக்கலை. அதுக்கு சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் போய் தான் பேசுகிறான். சரி ஒருவேளை டாக்டர் கிட்ட போயிருந்தான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தாலுமே அவ்வளோப்பட்டலாம் அடியலாம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் கிளியராக சொல்லிட்டாங்க சௌந்தர்யா கிட்ட, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் உண்மையில் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அவன் அடிப்பட்டு ஒன்று மாதிரி பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அது நம்ம மேலே தானே தப்பாக வரும்னு சொன்னதுக்குமே அதுக்குமே சௌந்தர்யா சரி இல்லைன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு ராணவை சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த கேமில் வந்ததுக்கப்புறம் இதுதான் சரின்ற மாதிரி அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவுக்கு எப்படி செகண்டில் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒருத்தங்க மேலே தாக்குறது இதிலெல்லாம் கரெக்டாக? ஸோ இதே சௌந்தர்யாவுக்கு ராணாவுக்கு பதில் ஆகியிருந்தானா அவங்களோட ஃபேன்ஸை சும்மா விட்டுருப்பாங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸோட தமிழ் 8 லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள்.